மத்திய வேளாண் அமைச்சகத்தின் விவசாய உள்கட்டமைப்பு நிதியத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அதே நேரத்தில் 8.5 கோடி விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் நேரடியாக விவசாய ஊக்க நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் 6வது தவணையாக ரூபாய் 17,000 கோடி நிதியுதவி வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேளாண் கட்டமைப்பு நிதி விவசாயிகளுக்கு பலன் தரும் திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான நடுத்தர நீண்ட கால கடன் நிதி வசதி திட்டமாகும். வட்டியுடன் கூடிய கடன் உத்தரவாதத்தில் அறுவடைக்கு பிந்தைய மேலாண் கட்டமைப்பு, சமுதாய வேளாண்மை ஆகியவற்றை உருவாக்க இது உதவும். இந்த திட்டம் 2020 நிதியாண்டு முதல் 2029 நிதியாண்டு வரையில் 10 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும். இதற்காக ரூபாய் 1 லட்சம் கோடி வரையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் 3% வட்டிக்கு கடன் உதவி அளிக்கப்படும். மேலும் கடன் உத்தரவாத நிதி சிறு மற்றும் குறு தொழில்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 கோடி கடன்களுக்கான உத்தரவாதமும் அளிக்கப்படும். இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பின் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையினர் நல்ல பயனை பெறுவார்கள் என்று கூறினார். இத்திட்டம் விவசாயிகளின் நிதி பலத்தை அதிகரிக்கச் செய்யும் என்றும் சர்வதேச அளவில் போட்டியிடும் அளவுக்கு உயர்ந்த தரத்தை பெற்றிருக்கும் என்றும் பிரதமர் கூறினார். விளைபொருட்களை பாதுகாப்பாக சேமிப்பதற்கான கிடங்குகள் வசதி, உணவுப்படுத்துதல், இயற்கை வேளாண்மை, வலுவூட்டப்பட்ட உணவு வகைகள் ஆகியவற்றில் உலக நிறுவனங்கள் இடம்பெற வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் கூறினார். இந்த திட்டம் புதிதாக தொழில் தொடங்குவோர் உரிய பலன்களை பெறுவதற்கும் தங்களது செயல்பாடுகளை மதிப்பிடவும் பெரிதும் துணை புரியும். இதன் மூலம் அவர்கள் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் அணுகி சேவை செய்யும் உகந்த சூழலை உருவாக்கும் என்றார் பிரதமர்.